உல்லாசமாய் உலாமாவுடன் உலாமா கைலிகள் வெஸ்டர்ன் பிரீஃப். கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் பிரபல எழுத்தாளர் கீரா இலக்கியத்தின் மீது மட்டுமல்ல, குடும்பத்தின் மீதும் அதீத அக்கறை கொண்டவராகவே இருந்திருக்கிறார். கீராவின் மறைவால் துயரத்தில் ஆழ்ந்துள்ள குடும்பத்தினர் அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். கதைகளால் வாசகர்களுடன் மட்டுமே உரையாடிக் கொண்டிருந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் கீராவை பற்றி இன்று தமிழகமே பேசிக் கொண்டிருக்கிறது. வயது 99 ஆனாலும் தனது 4 தலைமுறை வாரிசுகளை பார்த்துவிட்ட முதியவர்தான் என்றாலும் அவரது மரணத்தை உறவுகளாலோ இடைசெவல் கிராம மக்களாலோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர் எப்போதுமே சுற்றத்தார் மீது அதீத அக்கறை வைத்திருந்தார் என கூறும் கீராவின் பேத்தி அம்சா சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். எந்த அளவுக்கு எழுத்தில் அவரோட கவனம் இருந்திருக்கோ உடல்லையும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக அவரோட கவனம் இருந்திருக்கு. எதை சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், அதில் ரொம்ப கவனமாக இருந்தவர். பாட்டி இருக்கிற வரைக்குமே அவங்களையும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டவர். மனைவியின் மறைவால் ஏற்பட்ட பெருந்துயரை அவரை உடல்நல குறைவுக்கு ஆளாக்கிவிட்டதாக கூறும் உறவினர்கள், குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அறியும் கீரா தமது கதைகள் மூலமே அதற்கு தீர்வை கூறுவார் என்கிறார்கள். அம்மா போனது அவருக்கு ஒரு பெரிய இழப்பாயிட்டு. அம்மா இருக்கிற வரைக்கும் எப்போ போனாலும் அப்போவே அவர் பெட்ரூம் போய் சேர்ந்துட்டார். அவருக்கு நாங்கள் இழந்தது பெரிய பேர இழப்பு தான். கீராவுக்கு அரசு மரியாதை வழங்கியதற்கு குடும்பத்தினர் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் எழுதிய கதைகள் அனைத்தும் தமது அடையாளங்கள் என பெருமிதம் கொள்கிறது இடைசெவல் கிராமம். உடல் மறைந்தால் என்ன, கீரா எனும் கரிசல் மண்ணின் கதாநாயகன் அவர் சொன்ன கதைகளினூடே எப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் கணேஷ்குமார். உல்லாசமாய் உலாமாவுடன் உலாமா கைலிகள் வெஸ்டர்ன் பிரீஃப்.